முதல் வாசகம். இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திரு வசனங்கள் 29 36 முடிய. சகோதர சகோதரிகளை, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். இதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நண்பர்களே அல்ல, ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 12 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கிடைக்கும் கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு முறையாக இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் நாம் அனைவரும் இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நாளை நாம் கொண்டாடினோம். அவர்களுக்காக திருப்பலியில் ஒப்பு கொடுப்பது, அவர்களுக்கென தனிப்பட்ட நிலையில் ஜெபிப்பது, மேலும் நம்மளுடைய சிறு சிறு காரியங்கள் வழியாக அவர்களுக்கு பிடித்தமான சில உணவுகளை அந்த கல்லறையில் வைத்து நாம் பல நிலைகளில் அவங்க நினைத்து பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவில் ஆழமான விசுவாசம் கொண்டு மரித்த அனைவரும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நிச்சயம் உயிர்த்தெழுவர் என்பத நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். அன்பானவர்களை, இப்படி கல்லறை நம்முடைய வாழ்வியல் பாடங்களாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன. ஒருவேளை நாம் தினமும் கல்லறைக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் இந்த கல்லறையுடைய எழுதப்பட்ட வார்த்தைகள் அனைத்துமே நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிப்போம். இன்றைய நாளில் முதலாவதாக ஒரு மிக புகழ்பெற்ற கவிஞர் எல்லிஸ் பிரான் என்ற அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை இவ்வாறாக இருக்கிறது: நான் இன்னும் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன். உங்கள் கண்களை சற்று மூடி பாருங்கள், உங்கள் அருகில் தான் இருக்கிறேன் என்பதுதான் அந்த ஒரு அழகான வார்த்தை. ஆம் அன்புமிக்கவர்களை, இதை அப்படியே நம் கிறிஸ்தவ பார்வையில் பார்த்தோம் என்றால், நாம் நேற்றைய நாளில் தொடக்க உரையாக வாசிக்க கேட்டிருப்போம் அல்லது பாட கேட்டிருப்போம். கிறிஸ்தவருடைய வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்விலிருந்து அவர்களுடைய நினைவுகள் முழுவதுமாக போனாலும் கூட விண்ணகத்தில் அவர்களுக்கான இடம் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நாம் வாசிக்க கேட்டிருப்போம்.
இது உண்மையிலும் உண்மை. ஆக நம்மளுடைய குடும்பங்களிலும் கூட நம்மை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து ஆன்மாக்களுடைய படங்களை நாம் நம்மளுடைய வீடுகளில் மாட்டியிருப்போம். இவை அனைத்தும் நமக்கு உணர்த்துவது என்ன? அவர்கள் தொடர்ந்து நம் அருகில் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆம் அன்பானவர்களே, இப்படி அவர்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால், அவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தபோது நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கையில் வளர நமக்கு துணை புரிந்திருக்கிறார்கள். மேலுமாக அவர்களுடைய சிறு சிறு செயல்பாடுகள் நம்மையும் அவர்களுடைய மத்தியில் ஈர்க்கக்கூடியதாக, அது இந்த சமுதாயத்துக்கு சரியானதாக அமைந்திருக்கும். இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தவர்களாய் நாம் அதில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை நாம் இன்றைய நாளில் செய்தோமே என்றால், அவர்கள் இன்றும் நமக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனை உணர்ந்தவர்களாக அவர்கள் இந்த மண்ணகத்திலிருந்து போயிருந்தாலும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்வியல் பாடங்கள் நாம் அதை வாழ்வாக்குகின்ற பொழுது அவர்கள் என்றும் நம் அருகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய நாளில் நாம் முற்படுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இதோ நீரே எங்கள் அனைவருக்கும் நல்ல எடுத்துக்காட்டாய் இருந்திருக்கின்றீர். இப்படி தங்களுடைய வாழ்வினுடைய முக்கியமான வார்த்தைகளை சிந்திக்கின்ற இந்த நாளில் அவர்களை இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரும் எம் அருகில் இருக்கிறார்கள். எமக்காக எல்லா நல்ல காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் படிப்பணிகளாக கொண்டு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்.